ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரிஸான மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட ப்ரொனன்சியேஷனில் சில இடத்துல மேஷ் அப்படிங்கிறாங்க, சில இடத்துல மாஷ் அப்படிங்கிறாங்க. ஸோ நானும் மாற்றி சொல்லும் போது அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காமெடியோட கலந்து வேறு லெவலில் ஆக்ஷன் இருக்கும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு காமெடியோட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 2. ஈஸ்டர்ன் மேஜிக் அகாடமியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிடுவாங்க. பட் திறமையாக இருக்கிற 3% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எப்போவுமே இதில் பாஸ் ஆவாங்க. வழக்கம் போல இந்த வருஷமும் எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்களோட நோபல் மன்னோட பசங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு ப்ரொஃபசர் லோசி அப்படிங்கிறவன் பார்த்துட்டு இருக்கான். எல்லா பசங்களுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்காக தன்னோட பாண்டையோ மேஜிக்கல் புக்கையோ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் பார்த்துட்டு இருக்கும்போது டம்னு சவுண்ட் கேட்குது. எவன்டா அவன் இந்த நேரத்தில் அயனை புல்லிங் பண்ணிட்டு இருக்கான்? என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்காம என்னடா பண்ற? சரி நான் காம் டவுன் ஆகணும். அவன் என்ன பண்ணா எனக்கு என்ன வந்துச்சு? இன்விசிபிள் சேர்ல உட்காந்து மசில்ஸை பத்தி படிச்சுட்டு இருக்கான். கிரீம் பவர் சாப்பிட்டு தனக்கு தானே பேசிட்டு இருக்கான். அவன் பின்னாடி யாரு 2 பேர் மறைஞ்சு நிக்கிறாங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு ப்ரொஃபசர் லோசி பாக்குறான். என் பையன் இதுக்கு செட் ஆவானா நம்ம ஹீரோ பாக்கவும் அவன் மூஞ்சில நான் மார்க் போட்டு விட்டுருக்கேன், சோ யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு பிராட் சொல்றான். இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே ஃபெயில் ஆயிருவாங்க அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் நினைக்கிறான். ரிப்போர்ட் ஆகி மேட்ச் வழியா வேற லெவல்ல அவன் என்ட்ரன்ஸ் கொடுக்குறான். எங்கப்பா ஆசம்னு மத்த பசங்க பார்த்தா நீங்க நடந்தே வந்திருக்கலாமே, நெருப்புல வந்தீங்களே உங்களுக்கு வேர்க்கலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். யாரா இவன் அப்படின்னு ப்ரொஃபசர் டென்ஷன் ஆயிட்டு இப்ப மேஜிக்கை யூஸ் பண்ணி பெஞ்சஸ் எல்லாம் வர வைக்கிறான். நீங்க வர்றதுக்கு முன்னாடியே பெஞ்ச் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க வேண்டியதுனா வேலை சிம்பிளா முடிஞ்சிருக்குமே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நல்ல பேசு ஆனா ஒன்ன மாதிரி ஆளுங்களாலலாம் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாது, ஆரம்பிங்க அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. எஸ், இந்த கொஸ்டின்ல நான் ஒரு ஸ்பெல்ல போட்டிருக்கேன், அது அங்கங்கன்னு சுத்திட்டே இருக்கும். அந்த ஸ்பெல்ல பிரேக் பண்ணி கொஸ்டின் எல்லாம் ஒரே அலைன்மெண்ட்ல வர வைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் பாக்குறான். மாஷ் இதுல பாஸ் பண்ண மாட்டானோ அப்படின்னு பிராடே யோசிக்கிறான். அங்கங்கன்னு ஓடாம நில்லுங்க, உங்களை நெல்லுங்கன்னு சொன்னேன், திரும்ப இப்படி பொறுமையா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை நம்ம ஹீரோ டென்ஷன்ல உடைக்கவும் பயந்து போய் அந்த கொஸ்டின்லாம் ஸ்ட்ரைட்டா அலைன் ஆயிருது. எப்படி இவன் இவ்வளோ குயிக்கா முடிச்சான் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் லூசி ஷாக் ஆகுறான். பாறையில லெவிட்டேட் பண்றது, தண்ணி மேல ஓடுறது அப்படின்னு இப்படியே நம்ம ஹீரோ வர்ற டெஸ்ட் எல்லாத்தையும் வேற லெவல்ல பாஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பையன் தேர மாட்டான்னு நினைச்சா எப்படி இவ்வளவு தூரத்துக்கு பாஸ் பண்ணி வந்தான்? இவனை எப்படியாச்சும் வெளியே அனுப்பணும் அப்படின்ட்டு இப்ப அந்த ப்ரொஃபசர் வந்து ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுவான். அப்படியே தர குழக்குது. ஒரு மேஸ் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுது. லிமிட்டட் டைம்குள்ள நீங்க வெளியே ரீச் பண்ணணும் அண்ட் அங்க நிறைய டிராப்ஸும் இருக்கும், ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் சொல்றாரு. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு போயிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து டீமா ஒர்க் பண்ணலாமான்னு கேட்கிறா. அவரோட பேரு ஐர்வின் லெமன். எதுக்காக நம்ம ஹீரோ கேட்கவும் நம்ம ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணா நம்ம ஃபாஸ்டா இந்த எக்ஸாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். வர்ற எல்லா டிராப்லயுமே அவ மாட்டிக்கிட்டு இருக்கா. கல்லு தடுக்குனா கூட கீழே விழறா. ப்ளீஸ் எடுக்கா பாத்துப்பா அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோவை லேட்டா பண்ணிட்டு இருக்கா. நம்ம டீமா ஒர்க் பண்ணா பிரயோஜனமா இருக்கும்னு சொன்னேன், ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணலையே, இது செட் ஆகாது, நான் தனியாவே பாத்துக்கிறேன். நம்ம ஹீரோ கிளம்பவும் லெவியா ஸ்கஃப் சாரி, என்னால உன்னை இங்க இருந்து அனுப்ப முடியாது. நான் இதை பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உன்னை இந்த இடத்துல இருந்து நான் போக விடக்கூடாது, உன்னை இந்த எக்ஸாம்ல ஃபெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ இப்ப எந்திரிச்சு நிக்கிறான். அதை பிரேக் பண்ணவே முடியாது, ட்ரை பண்ணாதுன்னு சொல்லவோ சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ அதை உடச்சிட்டு நான் இதை பாஸ் பண்ணி ஆகணும், ஏன்னா எனக்கும் சில காரணங்கள் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். என்ன ஓடிட்டான் கொஞ்சம் அவ்வளவுதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட ரெடலுக்கு பதில் சொல்லு, எனக்கு காலையில 4 கால், மதியம் 2 கால், இரவுல 3 கால், நான் யார் அப்படின்னு ஜெயண்ட் மாதிரி இருக்கிறவங்க வந்து கேக்குது. வாண்ட வச்சு லெமன் அதை அட்டாக் பண்ணலான்னு போறா. பட் அதை அவளை அட்டாக் பண்ணிட்டு என்னோட ரெடலுக்கு பதில் சொல்லு அப்படின்னு அது கேக்குது. போச்சு, சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு, எனக்கு இதுக்கு பதில் தெரியல, எக்ஸாம் டைம் முடிய போகுது, அந்த பையனை நான் ஏமாத்தினதுக்கு இதுதான் எனக்கான பனிஷ்மெண்ட்னு நினைக்கிறேன் அப்படின்னு லெமன் வந்து கண்ண மூடிட்டு இருக்கா. அப்போ நீ கேள்வியே தப்பா கேட்குற, அப்படிலாம் ஒன்று இருக்கிறதுக்கே சான்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அது ஒரே பஞ்ச் தான் விடுறான். நான் உனக்கு துரோகம் என்னன்னு தெரிஞ்சோ நீ ஏன் திரும்ப வந்தேன்னு லெமன் கேட்குறா. நான் பாஸ் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கிற மாதிரி உனக்கும் கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும்ல, அதனாலதான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா இப்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறா. நான் எப்படி திரும்ப உன்னை இவ்வளவு குயிக்கா கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த கார்டியன் நான் ஏற்பாடு பண்ண பொண்ணு, அந்த பையனால கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு ப்ரொஃபசர் லூசி பார்த்துட்டு இருந்தா. ஏதோ உடையிற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோ செவுத்தை உடச்சுக்கிட்டு அங்க இருந்து வெளியே வரான். இந்த செவரு எல்லாம் 1 மீட்டர் திக்கா இருக்கிறது மேஜிக்கல், இதை உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் யோசிக்கிறான். இந்த பையன் ரொம்ப வித்தியாசமா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேல இருந்து இதை பார்த்துட்டு இருக்காரு. இப்படி பண்றதெல்லாம் சீட்டிங், நியாயமே இல்ல, வெளியே போ அப்படின்னு மத்த ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. இப்படி உடச்சிட்டு வரதுக்கு வேற எக்ஸாமே இல்ல, அப்ப எங்களெல்லாம் பார்த்தா எலிச்சமாய் மாதிரி தெரியுதா அப்படின்னு மத்தவங்க எல்லாம் நம்ம ஹீரோவை திட்டவும் நம்ம ஹீரோ சோகமா இருக்கிறான். அதை பார்த்துட்டு லெமன் வந்து இது ஒண்ணு அவனோட தப்பு இல்ல அப்படின்னு சொல்லவும் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, பேசினா நம்ம டீல் முடிஞ்சது அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றான். ப்ரொஃபசர் லூசி தான் அவனை பாஸ் பண்ண விடாதபடி என்ன தடுக்க சொன்னாரு. நான் மட்டும் அப்படி பண்ண அந்த எக்ஸாம்ல அவர் என்ன பாஸ் பண்றதா சொன்னாரு. ஆனா நான் அவனுக்கு துரோகம் பண்ணியுமே கூட அவன் என்ன காப்பாத்துறதுக்காக வந்தான். ஈவன் டைம் முடிஞ்சிடும் தெரிஞ்சும் அப்புறமா அவன் நீ கல்யாணம் பண்றதுக்கும் சம்மதிச்சான் அப்படின்னு சொல்லவும் அப்படி நான் சொல்லலையே நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு அடிபட்டு நான் அவனை தூக்கிட்டு போட்டுமா நம்ம ஹீரோ கேட்கவும் என்ன தூக்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லையானவா கேட்கிறா. நான் உனக்கு சப்போர்ட் பண்ண தயார் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இன்னது என் வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு சப்போர்ட் பண்ண போறியா அப்படின்னு அவ தப்பா புரிஞ்சுக்கிடுறா. நான் அவனை அப்படி மென்ஷன் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு டீச்சரோட கடமை இவனே மாதிரி தகுதி இல்லாதவனோ உன்ன மாதிரி ஏழை பொண்ணோ இந்த இடத்துக்குள்ள வராம பாத்துக்கிடுறது தான். அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா என்ன நீங்க எதிர்க்க தயாரா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபசர் கேட்கவும் நம்ம ஹீரோ அசால்ட்டா போயிட்டு அவனோட வாண்ட உடச்சிருந்தான். ப்ரொஃபசரையே தோக்கடிச்சிட்டானா எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்ன தைரியம் இருந்தா அந்த ப்ரொஃபசர் பகவும் வாயா மூடு அப்படின்னு இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்திருந்தாரு. ப்ரொஃபசர் லூசி என்ன அப்புறமா ஆபீஸ்ல வந்து பாருங்க,
மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபைனல் டெஸ்ட்டை நான் நடத்துகிறேன். ஃபர்ஸ்ட் அப்ளிகண்ட் மாஷ் பான்ஹர்ட் அப்படின்னு சொல்லி இப்போ ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாரு. செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்கிறான். எதுக்கு இந்த அகாடமியை செலக்ட் பண்ணன்னு அவர் கேட்கவும், என் ஃபேமிலி கூட அமைதியாக வாழ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இது ஆன்சர் கிடையாது அப்படின்னு மற்ற டீச்சர்ஸ் சொல்லவும், பரவாயில்ல இதை ஏற்றுக்கிற மாதிரியான பதில் தான். அந்த மேத்ஸ் டெஸ்ட்டில் உண்மையிலேயே நீ அந்த பொண்ணை உனக்கு டைம் இல்லைன்னு தெரிஞ்சோ காப்பாத்தினி அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்கவும், ஆமாம் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஒருவேளை உன்னால அந்த சவுத்தை உடச்சு டயத்துக்கு வெளியே வர முடியாதுன்னு தெரிஞ்சா அப்ப என்ன பண்ணிருப்பேன்னு ஹெட் மாஸ்டர் கேட்கிறாரு. எப்படியா இருந்தாலும் நான் அதை செஞ்சிருக்கணும், ஸோ நான் அதை கண்டிப்பா செஞ்சிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வித்தியாசமான பதில், இதை நான் எதிர்பார்க்கல. எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் உன் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஜெயிப்பேன்னு சொல்ல வர, ஒருவேளை உன்னை விட ஒரு ஸ்ட்ராங்கான அப்போனன்ட் நீ ஃபேஸ் பண்ணா அதுவும் என்ன மாதிரி ஒருத்தனை அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்கிறாரு. ஏங்கப்பா இவ்வளோ பெரிய மேஜிக்கா அப்படின்னு மற்ற டீச்சர்ஸ்லாம் பாக்குறாங்க. இது என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இது ஒரு ஏன்ஷியன் ஸ்பெல், டார்கெட்டோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட சோல் இந்த டால்குள்ள வந்துடும் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. நம்ம ஹீரோட அப்பா சோல் தான் அந்த டால்குள்ள இருக்கு. ஒருவேளை அந்த நைஃப் மட்டும் அந்த டாலை குத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த டால்குள்ளேயே அந்த சோல் மாட்டிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்லப்போ டக்கு நம்ம ஹீரோ போய் அதை பஞ்ச் பண்றான். சொல்லல உன்னை விட அந்த உலகத்துல நிறைய பவர்ஃபுல்லான ஆளுங்க இருப்பாங்க, இப்போ உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் பேசிட்டு இருக்கும் போதே தான் கையை விட்டு நம்ம ஹீரோ அதை ஸ்டாப் பண்றான். இது பெரிய லெவல் மேஜிக், ஸோ ரொம்ப நேரத்துக்கு உங்களால இதை யூஸ் பண்ணிட்டேவும் இருக்க முடியாது. ஸோ இது ரொம்ப நேரத்துக்கு யார் தாக்கு பிடிக்கிறாங்கிற டெஸ்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பவரை யூஸ் பண்ணி ஒருத்தங்களால காயப்படுத்தவும் முடியும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியும். அது எவ்வளவு பெரிய பவருங்கிறது முக்கியம் இல்ல, அது யார்கிட்ட இருக்குங்கிறத பொறுத்து தான் அதோட யூஸ்ஃபுல்னஸ் இருக்கும். நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நீயுமே அந்த பவர்ஃபுல்லானவங்கள ஒருத்தன் தான். இது ஒரு சிம்பிள் டெஸ்டா இருந்தாலும் நான் கொஞ்சம் ஓவரா போயிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஹெட் மாஸ்டர் வந்து ஹீலிங் கேண்டில்ஸ் ஏற்றி வைக்கிறாரு. ஓ முன்னாடி என்கிட்ட ஒருவேளை உங்களை எதிர்க்கிற சுச்சுவேஷன் வந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கல்ல, நான் உங்களை தோக்கடிப்பேன் என் கைகளை பயன்படுத்தி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த பையனுக்கு என்ன திமிரு அப்படின்னு மற்ற டீச்சர்ஸ்லாம் சொல்றாங்க. ஹெட் மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே வெல்கம் டு ஈஸ்டர்ன் மேஜிக் அகாடமி அப்படின்னு சொல்றாரு. மாஷ் இப்போ இந்த மேஜிக் அகாடமியில ஜாயின் பண்ணிட்டான். பூட்டை எப்படி ஓபன் பண்றதுங்கிறது தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். நம்ம ஹீரோ பூட்டை கையால பிச்சு எடுத்துருதான். இந்த மாதிரி பூட்டை பிக்கிறதுக்காக வந்திருக்க மேஜிக் அகாடமி எப்ப கத்துக்கிடுவேன் அவங்க கேட்கவும், எனக்கு தான் மேஜிக்கே தெரியாதே நம்ம ஹீரோ சொல்லவும், அப்புறம் எதுக்குடா மேஜிக் அகாடமிக்கு வந்த அப்படின்னு டீச்சர் கேட்கறாங்க. யாரா இவன் பார்க்க மோசமா தெரியுறான், இவன் கூட மட்டும் சேரக்கூடாது அப்படின்னு கிளாஸ்ல இருக்கிற ஒரு பையன் பாக்குறான். அந்த வியோட மட்டும் என் ரூம்மேட்டா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போய் பார்த்தா இன்னும் என் ரூமுக்கு மட்டும் கதவை காணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் யோசிக்கிறான். சாரி கதவு கையோட வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட பேரு ஃபின் ஆமஸ் அப்படின்னு நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகிறான். என்னோட பேரு மாஷ் பேண்டட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இவனை பார்த்தா அந்த அளவுக்கு மோசமா தெரியல அப்படின்னு ஃபின் வந்து பார்த்துட்டு இருந்தா, இவனோட பேர் தான் கெவின், இவனோட பேரு மைக் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இவன் என்ன மசில்ஸ்க்குலாம் நேம் வச்சிருக்கான் அப்படின்னு அந்த பையன் பாக்குறான். சரி இந்த இடத்துல உனக்கு ஏதாச்சும் தெரியலன்னா ஏன்ட்டு கேளுன்னு ஃபின் சொல்லுவோம். இந்த இடத்தோட ஹையஸ்ட் போஸ்டிங் இந்த டிவைன் விஷனரி, அதை எப்படி ஆகுறதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதுக்கு உனக்கு கோல்டு காயின்ஸ் தேவை, உன்னோட அகாடமிக் ஸ்டடீஸ் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இதை பேஸ் பண்ணி உனக்கு சில்வர் பிரான்ஸ் கோல்டன் காயின் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றான். நிறைய இன்ஃபர்மேஷனா இருக்கு, என் தலையில ஏற மாட்டேங்குது அப்படின்னு மாஷ் சொல்லவும், சரி நீ உன் பெஸ்ட்டை பண்ணி டிவைன் விஷனரி ஆக அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம பெஸ்ட்டை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபின் சொல்லக்கூடாதுங்கிறதுல ரொம்பவே கான்சென்ட்ரேட்டடா இருக்கான். ட்ரிங்க் ஆஃப் வேணுமான்னு கேட்கவும் ஃபின்னும் வாங்கி சாப்பிடுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ மாஷ் ஒரு வழியா அந்த மேஜிக் அகாடமில போய் ஜாயின் பண்ணிட்டான். இவன் கண்ணத்துல ஒரு ஃபேக்கான கோடை போட்டுருக்கிறதுனால இவன் அன்மார்க்கட் அப்படின்னு சொல்லி யாருக்கும் சந்தேகம் வரல. மேஜிக் இல்லாமயே நம்ம ஹீரோ எல்லா எக்ஸாமையும் பாஸ் பண்ணிருக்கான். பட் இதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனைகளே ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் எப்படி நம்ம ஹீரோ மேனேஜ் பண்ணி டிவைன் விஷனரி ஆக போறான், என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.